யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். மனிதன் என்று சொல்லும்போது நம்மை போலதான் அவரும் என்ற ஒரு உணர்வை நம்ம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பாகுபாடு பார்க்க கூடாது. பாகுபாடு பார்ப்பது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இவைகள் எல்லாம் பார்த்தோம் என்றால் நமக்கு மனித நேயம் அல்லது நம் உதவும் என்ற எண்ணம் வராது. அது யாராக இருந்தாலும் சரி, மனிதர்கள் என்று பார்க்கும் பொழுது அவர் எந்த இனத்தவர்களாக இருந்தாலும் சரி, சிரமப்படும் போது உதவி செய்ய வேண்டும் என்ற அதுதான் மனித பண்பு, அதுதான் அன்பு என்று சொல்லலாம். பண்பு, அன்பு இதெல்லாம் இந்த பழக்க வழக்கங்கள், முதலில் பழகக்கூடிய விதங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு இடத்தில் எப்படி பேச வேண்டும், எப்படி பழக வேண்டும் என்ற எண்ணங்களை முதலில் நம்ம சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சிலர் நினைப்பாருங்க, அவர்கள் தான் நம்ம ஒரு இடத்துல போய் வணக்கம் சொல்வது கூட எதிர்பார்ப்பார்கள். உதாரணத்துக்கு அவங்க வணக்கம் சொல்லிட்டோம், நம்ம என்ன பெரிய ஆளு, நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, அவர் என்ன பார்த்துட்டு அப்படின்னு நினைப்பார்கள். ஒரு சமயம் அவர் நம்மை பார்த்து வணக்கம் சொன்னா எதுவும் நினைச்சுக்குவாங்களோ என்று அவங்க நினைக்கலாம். அதனால அப்படி இல்லாமல் பார்த்த உடனே நம்ம பழக்கப்பட்டவரா அல்ல, ஒரு காலையில ஒரு பழக்கப்படாதவர்களாக இருக்கலாம், நமக்கு தெரியாதவர்களா நம்மளை பார்த்து ஒரு சிரிக்கின்றார் என்று ஏதோ பார்த்து ஒரு முகத்தில் ஒரு பொன்னகை புரிகின்றார், காலையில ஒரு வணக்கம் சொல்லலாம், அவரிடத்தில் ஒரு 2 வார்த்தை பேசலாம். இப்படியெல்லாம் பேசுவதன் மூலமாக நமக்கு அன்பு என்ற உணர்வு அதிகரிக்கும். இந்த அன்பு என்ற உணர்வு அதிகரிக்க அதிகரிக்க அது மனித நேயமாக மாறும். இப்படியெல்லாம் அடுத்து நம்ம மனித நேயத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதங்கள் கேட்டால் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது. அவர் நினைக்க கூடாது எதுக்கு, அதாவது அவனுடைய முதல்ல சொன்னது போல ஆரம்பத்தில் இப்படிதான் அவன் அனுபவிக்கணும்னு இருக்கு, நமக்கு என்ன, நம்ம ஏன் போய் உதவி செய்யணும் அப்படி என்று நினைக்கவே கூடாது. ஒரு சிரமத்தில் உள்ளவர்களை நம்மளால் முடிந்தால் நாம் உதவி செய்ய வேண்டும் அவர்களுக்கு. இப்படியெல்லாம் செய்வதெல்லாம் மனித நேயத்தின் அடிப்படையில் உள்ள விஷயம். அடுத்து சொல்ல வேண்டும் என்றால் தான தர்மங்கள் செய்வது, பொருள் உதவி செய்வது அல்ல பண உதவி செய்வது, இன்னும் சிறப்பான ஒன்று நம்ம இரத்த தானம் செய்வது, பிறர் உயிரும் காப்பாற்றப்பட வேண்டும், நம்ம கொடுக்கக்கூடிய இரத்த தானத்தில் இன்னொரு உயிர் வாழுமே என்ற எண்ணம் கொள்வது. இப்படி நம் மனதில் இறக்கப்படக்கூடிய விஷயங்கள், இறக்கப்பட்டு செய்யக்கூடியது விஷயங்கள் அனைத்துமே இந்த மனித நேயத்தின் அடிப்படையிலான விஷயங்கள். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.